Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ரெசிபி ஆலு பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you. சப்பாத்தி மாவு கலந்து மூடி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சிருவோம். 4 மீடியம் சைஸ்ட் உருளைக்கிழங்க கொஞ்சம் தண்ணி கொட்டி குக்கரில் 5 விசில் வச்சுக்கோங்க. வெந்ததும் தோல் எடுத்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பேனில் வெங்காயம் வதக்கிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சூடானதும் பொடி பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், சின்ன சின்னதாக நறுக்கின 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டஃப் ரெடி. கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ மாவு உருட்டிடலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக செஞ்சு அதில் கொஞ்சமாக ஸ்டஃப் வச்சு இதை மாதிரி எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. மிடில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி கார்னர்லேருந்து மாவு உருட்டிக்கோங்க. கல் சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நான் பராத்தா போட்டு எடுக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக வரும். உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. லம்ப்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி உப்பி வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேயே செஞ்ச சூப்பரான சுவையான ஆலு பராத்தா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in my next video. Bye bye.